இப்போ நடந்து முடிஞ்ச நீட் 2025 தான் லாஸ்ட் 10 இயர்ஸ்லேயே ரொம்ப டஃப்பான நீட் எக்ஸாம். என்டிஏ வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் அப்படியே பேப்பர் கான்ட்ராஸ்டாக கேட்டிருக்காங்க. இந்த நீட் எக்ஸாமில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் மார்க்கை விட மார்க் கம்மியாக நீங்கள் வாங்குறீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த பேப்பரை டஃப்பாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி எழுதி வச்சுக்கோங்க, கட் ஆஃப் மார்க்ஸ் குறைதான் போகுது. பிகாஸ் ஒரு சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட்லேயுமே பேப்பர் டிஃபிகல்ட்டியை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி டிஃபிகல்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். உங்கள் பசங்க கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா எழுதியிருக்காங்க. ஆனால் 650 670 அந்த மாதிரி வரும்னு இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மார்க்ஸ் கம்மியாக தான் வாங்க முடியும். ஏன்னா பேப்பர் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக வச்சுருக்காங்க. ஃபிசிக்ஸில் பார்த்தா ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனால் போட போட கஷ்டமாக இருக்கும். கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், கஷ்டமான பேப்பர் இது. ஸோ இந்த வருஷம் மார்க்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்க போகிறாங்க. கட் ஆஃப் நல்லாவே குறைய போகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ மார்க்ஸ் வருதுங்கிறத பற்றி ரொம்ப கவலைப்படாமல் அடுத்து என்ன நடக்க போகுது, எல்லோரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை பார்ப்போம். ரேங்க்லாம் வச்சு தான் டிசைட் ஆக போகுது. ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இவ்வளோ நாள் அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைங்கிற பிரேக் வேணும். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வயசில் பசங்க நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறப்போ உட்காந்து கஷ்டப்பட்டு இத்தனை நாள் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்கன்னா they need some rest. அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷனாவது வேணும், திட்டாமல் இருந்தாலும் சரி. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் நீட் பேப்பரை டிசைட் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்ம ஃபிசிக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கலையே டஃபஸ்ட்டாக கேட்டிருக்காங்க 3 சப்ஜெக்ட்ஸ்லையுமே. இந்த ஃபிசிக்ஸ் பேப்பர் 2016 தான் இது வரைக்கும் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அதுதான் ஃபஸ்ட் நீட் கண்டக்ட் பண்ணது. எப்படி நடத்தணும்னு தெரியாமல் அவுட் ஆஃப் ஃபிசிக்ஸ்லாம் அவுட் ஆஃப் NCERTலாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் டஃப்னா நீட் 2025 தான். பிகாஸ் இந்த ஒரு நீட் 2025 ட்ரிக்கி நிறைய கொஷின்ஸ் வச்சுருந்தாங்க. பார்த்தா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், போட ஆரம்பித்தா செம்மே முடியாது, இழுத்துக்கிட்டே போகும். ஒரு கொஷின் 5 நிமிஷம் 7 நிமிஷம் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது டிஃபிகல்ட்டி வந்து JEE லெவலில் கேட்டிருந்தாங்க. நீட்டுக்குன்னு ஒரு லெவல் வச்சுருப்பாங்க, JEEக்குன்னு ஒரு லெவல் இருக்கும், மெயின்ஸில் அட்வான்ஸ்டுக்கு இன்னொரு லெவல் இருக்கும். ஸோ அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். நம்மளோட எல்லாமே அப்படி தான் இருக்கும், மார்க் டெஸ்ட்ஸ் எல்லாமே. பட் இந்த வருஷம் அன்எக்ஸ்பெக்டட்லி இவ்வளோ டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் லென்த்தி, எந்த ஒரு செம்ம ஈஸியாக ஒரு செகண்டில் போகிற மாதிரி 5 செகண்டில் போகிற மாதிரி இல்லை. மினிமம் எல்லாமே ஒரு 30 seconds to 1 minute ஆவது ஈஸியஸ்ட் கொஷினே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி லென்த்தியாக வச்சுருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம், மார்க் வாங்குறதே கஷ்டம். இதில் இந்த வருஷம் எல்லா டிஃபிகல்ட்டி ஏற்றி வச்சுருக்காங்க. 120 மார்க்ஸ் வாங்குறதே ஃபிசிக்ஸில் இந்த வருஷம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ ஃபிசிக்ஸில் நீங்கள் மார்க்ஸ் கம்மியாக தான் வாங்குறீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு டாபிக்ஸ்லேருந்து தான் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. மோர் தென் 30 கொஷின்ஸ் ரிப்பீட்டட் டாபிக்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஆனாலும் அந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இல்லை. நாம் உட்காந்து அந்த டாப்பிக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணி தான் மட்டும்தான் அந்த கொஷின்ஸில் அட்டன் பண்ணி கரெக்ட் மார்க் வாங்க முடியும். ஈஸியாக மிஸ்டேக் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல கீ ஒரு ட்ரிக்கு, சரியா? ஸோ ஃபிசிக்ஸ் ஒரு சைடு வைப்போம். லாஸ்ட் 10 இயர்ஸ்லேயே ரொம்ப டஃப்பான பேப்பர் ஃபிசிக்ஸ் இந்த வருஷம் தான். நெக்ஸ்ட் கோயிங் ஃபார் கெமிஸ்ட்ரி கைஸ். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மாடரேட்லி டிஃபிகல்ட் நம்ம ரேட் பண்ணலாம். பேப்பர் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. 4 ஆப்ஷன் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் இது எது கரெக்ட் ஆன்சர், நம்ம எது மார்க் பண்ணுங்க நமக்கு தெரியும். ஒரு ஆப்ஷன் ஓகே இதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சருங்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ட்ரிக்கி பண்ணியிருந்தாங்க. டைமை கன்சியூம் பண்ணுற மாதிரி கெமிஸ்ட்ரி வச்சுருந்தாங்க. ஆனால் எப்பயும் கேட்குற டாபிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஈஸியாக முடிக்க முடியாது, டைம் எடுத்து விட்டுரும். மல்டிபிள் ரிவிஷன்ஸும் யார் அக்யூரேட்டாக படிச்சுட்டு போயிருக்காங்களோ, லாஸ்ட் மொமெண்ட் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்களோ அவங்கள தான் அந்த கரெக்டாக அந்த அக்யூரசி கொடுக்க முடியும் எக்ஸாம் அன்னைக்கு. அண்டர் ஹை ப்ரெஷர் ஃபிசிக்ஸ் பேப்பர் பார்த்தவங்க ஆல்ரெடி டென்ஷன் இருப்பாங்க. அந்த டென்ஷனில் இந்த கெமிஸ்ட்ரியை ட்ரிக்கியான விஷயத்தை ஹேண்டில் பண்ணாமல் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கெமிஸ்ட்ரியை மாடரேட்லி டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து யூஸ்வலாக கெமிஸ்ட்ரி ஆவரேஜ் இருக்கும், ஈஸி டு ஆவரேஜ் இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் ஆவரேஜும் தாண்டி லைட் ஆவரேஜ் டு டிஃபிகல்ட் கேட்டகரியில் இருக்குது. தட்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி திஸ் இயர். நெக்ஸ்ட் கோயிங் ஃபார் த பயாலஜி கைஸ். பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட் லெவலில் வைக்கலாம். யூஸ்வலாக ஈஸிங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சுருவாங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் அப்பயும் கேட்டாங்க, எல்லா டைப் ஆஃப் கொஷின் அப்பயும் கேட்டாங்க. இந்த தடவை கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே மூல முடுக்கல NCERTலேருந்து மட்டும்தான் வந்துச்சு. ஐ நோ 100% NCERTலேருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க பயாலஜி. ஆனால் NCERTலேயே நம்ம இதெல்லாம் பெருசாக டச் பண்ண மாட்டோமோ, மூல முடுக்குலேருந்து ஜஸ்ட் அன்இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு போயிடுவோம்.
படித்த மாதிரி இருக்கும், புரியும், ஆனால் ஞாபகம் இருக்காது. அக்யூரேட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பல தடவை படிச்சிருக்கணும். மொத்த புக்கையுமே பல தடவை படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால ஆன்சர் பண்ணுற மாதிரி மூல முடுக்குலேருந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. 30 கொஷின் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 30 ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் டைம் எவ்வளோ? ஒவ்வொன்றிலையும் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு வேர்டு நுணுக்கி படித்தா மட்டும்தான் மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் டைம் கன்சூமிங்காக லென்த்தியாக இருந்துச்சு. அண்ட் மேட்ச் டைப் ஆஃப் கொஷின்ஸும் மோர் தென் 10 கொஷின்ஸ் இருந்துச்சு. மேட்ச் டைப் ஆஃப் கொஷின்ஸில் நீங்கள் 4 ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ டைம் கன்சூமிங் இருந்துச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் நூக்கன் கார்னர்லேருந்து கேட்டிருக்காங்க. NCERTலேருந்து கேட்டால் நூக்கன் கார்னர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ சென்டர்லேருந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லேருந்து கேட்டாங்க. டக்கு முடிச்சுட்டு போயிடலாம். உள்ளேருந்து கேட்குறப்போ ரீகால் பண்ணும். நம்ம ரீசெண்டாக ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் ரிவைஸ் பண்ணியிருப்போம். என்னதான் NCERT திருப்பி பார்த்துருந்தாலும் முக்கியமாக கண்ணில் படுறதா நிற்கும். உள்ளேருந்து கேட்டதுனால கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. டக்குன்னு வராது. ஸோ 360 அவுட் ஆஃப் 360 வருஷம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் 360 கொஞ்சம் கஷ்டம்தான். வாங்குறவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. ஸோ பயாலஜியுமே டிஃபிகல்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ ஈஸி டு மாடரேட் ஒரு மாடரேட் லெவல் பேப்பர்னு சொல்லலாம் பயாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு NEET 2025 பேப்பர் வச்சுட்டாங்க. இது எப்படி டேக்கிள் பண்ணுறது? மூவிங் ஃபார்வர்ட், இஃப் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் NEET 2026, நீங்கள் NEET 2025 ஓகே முடிச்சிட்டிங்க, அதை நம்மளால் போய் மாற்ற முடியாது. நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பசங்களுக்கு வந்து இன்விஜிலேட்டர்ஸ் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் ஒரு வீடியோ சொல்லியிருப்பாங்க. வீடியோ பார்க்காம போய் பாருங்கள். எக்ஸாம் முடிச்சு வந்த பசங்க அந்த வீடியோ போட்டிருந்தேன். இன்விஜிலேட்டர் வந்து நடுவில் அட்மிட் கார்டில் சைன் வாங்கணும், ஃபோட்டோ கீழங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அந்த ப்ரொசீஜர் அவங்களே கிளாரிட்டி ஆனதுனால நிறைய டைம் கன்சியூம் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸாமுக்கு நடுவில் இவ்வளோ டென்ஷன் எழுதிட்டு இருக்கிற பசங்களுக்கு போய் நோய் நடுவில் கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்களோட மென்டலு நல்ல ஃப்ளோவே இதாகிடும், கஷ்டமாயிடும். நம்மளால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. எக்ஸாம் எழுதுறப்போ ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனில் இருக்கிறப்போ நடுவில் வந்தால் டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் இது இப்போ மட்டும் நடக்கல, இத்தனை வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் நிறைய ப்ரொசீஜர்ஸ், நிறைய அந்த லாஸ்ட் இயர்லாம் பிரச்சனை ஆனதுனால NTA நிறைய ரூல்ஸ் கொண்டாந்துருக்காங்க. உள்ள நிறைய செக்கிங் கொண்டாந்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே பண்ணுறப்போ, லாஸ்ட் இயர் 3 hours 20 minutes இருந்துச்சு. இந்த வருஷம் வெறும் 3 hours தான் பழையபடியே. அப்படிங்கிறப்போ அந்த 3 hoursலேயே இவங்க ஒரு 20 minutes 25 minutes நடுவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா செக்கிங்காகவே என்ன பண்ண முடியும்? நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஆல்ரெடி டைம் ஷார்ட்டேஜாக இருக்குது. இந்த ஒரு முக்கியமான ஃபேக்டர் அந்த வீடியோ கீழே பல பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ கைண்ட்லி கன்சிடர் கைஸ், இவ்வளோ NTA பண்ணுறாங்க. இதுக்கப்புறமாவது இந்த செக்கிங் ஒர்க் எல்லாமே முன்னாடியே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுக்கிறீங்க. எக்ஸாம் சென்டருக்குள்ள 2 மணிக்கு முன்னாடியே 1 o'clock போய் உட்கார வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 o'clock முன்னாடி இந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 to 5 நிம்மதியாக எழுத விட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆர் அந்த பையன் சொன்ன வீடியோவில் இன்விஜிலேட்டர் ட்ரெயின்டாகவே வரல, அவங்களுக்கே நிறைய புரியல, அவங்களே கேட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்ல. பசங்களோட லைஃப் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் அது கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் கூட நான் போட்டு விட்றேன். இப்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. நிறைய சென்டர்ஸில் இது நடந்திருக்கு. இதெல்லாமே தப்பு, கஷ்டம். அவங்க லைஃப் அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இத்தனை நாள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு விளையாண்டா நிஜமானுமே ஒரு பெரிய ஒரு விஷயம் இது. இதை கண்டிப்பாக ஒரு கன்சர்ன் இது யாராவது கொண்டு வரணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது யாராவது அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போக முடியும்னா தயவு செஞ்சு கொண்டு போங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் மூவிங் ஃபார்வர்ட் 2026க்கு நாம் இப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா முக்கியமான விஷயம் நீட் ஃபிசிக்ஸ் 4 சப்ஜெக்டாக பார்ப்போம். ஃபிசிக்ஸ் ட்ரிக்கியாக JEE லெவலில் லென்த்தியாக கேட்டிருக்காங்கிறப்போ நாம் அடுத்தடுத்து என்ன ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இது. நாங்கள் நீட் PG ப்ரிப்ரேஷன் MBBS முடிச்சுட்டு அடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறப்போ சொல்லுவோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் இஸ் ஆல் அபவுட் இதே டாபிக்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஆனால் டிஃபிகல்ட்டாக கேட்க போகிறாங்க. எங்கேயோ மூல முடுக்கலாம் கேட்பாங்க. அதே டாப்பிக்லேருந்து எப்படி வேணால் அதுலேருந்து கேட்கலாம். ஆனால் அந்த டாப்பிக்கில் தான் வரும். அப்போது அந்த டாப்பிக்கை CV வச்சுக்கணும், ஃபுல் ஷார்ப்பாயிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமலாக எஃபர்ட் போட்டு எதெல்லாம் கவர் பண்ணிப்போ இன்னும் டவுட் அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிட்டோம்னா அந்த டாப்பிக்லேருந்து தான் கேள்வி கேட்காங்கிறப்போ அந்த டாபிக் நம்மளால் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். நிறைய MCQ சால்வ் பண்ணி நல்லா மாஸ்டர் ஆகிக்கணும் அந்த டாபிக்ஸில். லிட்ரலி நான் சொன்ன ஃபிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன் வந்து 32 டாபிக்ஸ் மேலே வந்திருக்கு. ப்ரூஃப் வீடியோ இன்னும் கொஞ்ச நாள் நான் போட்டுறேன். ரீசெண்டாக 1 or 2 days நான் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் அதே டாபிக்ஸ் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் டிஃபிகல்ட் ஏரியாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க, கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போது அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம எவ்வளோ நிறைய MCQ சால்வ் பண்ணியிருக்கோமோ அப்போ தான் ஃபிசிக்ஸில் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் இந்த ட்ரெண்ட் அடுத்த வருஷமும் மாறும். அடுத்த வருஷம் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கும். அதே டாபிக்ஸ் கேட்பாங்க, ஆனால் டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க. வேறு ஆஸ்பெக்டை செக் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் ஆல்வேஸ் ரிப்பீட்டட். அது என்றைக்குமே அதுக்கான மரியாதை கொடுத்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய MCQs போட்டுருணும். இதை விட்டுட்டு எப்பயோ கேட்காத ஒரு டாபிக் ஏதோ ஒரு கொஸ்டின் ரேராக வரதுக்கு உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து கிளாஸுக்கு கவனிச்சிட்டுங்க. 9 மணி நேரம் 10 மணி நேரம் எடுப்பானுங்க. உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க கதை பேசிட்டுன்னா
நிஜமாக டைம் வேஸ்ட் அது. பார்க்க நல்லா இருக்கும், கற்றுக்குறோன்னு தோணும், ஆனால் எக்ஸாமில் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. எக்ஸாமில் வேணுங்கிறது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தியரி புரிஞ்சுட்டு நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அது இம்பார்ட்டன்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கணும். அதை அடுத்த வருஷம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இதை மனசில் வச்சுக்கோங்க. மூவிங் ஃபார்வர்ட் நிறைய வீடியோஸ் போட போகிற ப்ரிப்பரேஷனுக்கு அப்போ இதை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். அண்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ், ஈஸி டு மோஸ்ட் டிஃபிகல்ட் சம்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கணும். எல்லா சாப்டர்ஸும் படிக்கணும், ஒத்துக்கிறேன். ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் இருக்கீங்கன்னா எல்லா சாப்டர்ஸும் முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். டுவர்ட்ஸ் எண்ட் எக்ஸாம் வர எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி MCQஸை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். இந்த வருஷம் பெரிய ப்ராப்ளமே லென்த்தி தான். ஸோ ஒரு MCQஸ் பெருசாக கேட்டாங்க, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்க போதுன்னா நிறைய தடவை ஆல்ரெடி இந்த மாதிரி லென்த்தி MCQஸை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா எப்படிலாம் இதை வேகமாக சால்வ் பண்ண முடியும், ஒரு சில ட்ரிக்ஸ் என்ன, எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் வேகமாக சால்வ் பண்ண முடிக்கலாம்னு சொல்லி அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சு நம்ம பண்ணோம். அது எல்லாமே இனிஷியல் டைம்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் இறங்கினோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் இஸ் கோயிங் டு பி த ஒன் லைனர் ஃபார் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன். அடுத்து கெமிஸ்ட்ரி பற்றி பார்த்தீங்கன்னா NCERT எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஆல்வேஸ் கீ. அதில் தான் மொத்த NCERT சாப்டர் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சு கொஷினாக கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்லாம் நிறைய கொஷின்ஸ் இந்த NEET 2025 வந்திருக்கு. ஆனால் அது எல்லாமே டைம் கன்சூமிங்காக இருக்குது. இதெல்லாம் நீ இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாம் தரவாக மக்கடிச்சு வச்சிருந்தா மட்டும் தான் முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் ஃப்ரம் JEE PYQs டைரக்ட்லி இந்த 2025 நடந்ததுலேருந்து கேட்டிருக்காங்க, 2024 கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணோம்னா JEE கொஷின்ஸும் கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணோம்னா என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருப்பேன், கெமிஸ்ட்ரியில் JEE ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒரு NEET ஆஸ்பிரண்ட் கெமிஸ்ட்ரிக்கு சால்வ் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் NEET அடிக்க முடியும் கெமிஸ்ட்ரின்னு. தட்ஸ் ஹேப்பனிங். நிறைய ஹேப்பன். ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த வருஷம் JEE ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஸ்டார்டிங் வந்து கெமிஸ்ட்ரிக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து கிரியேட் ஆர்டர்ஸ். ஊர்பட்ட கொஷின்ஸ் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஆர்டர் கண்டுபிடி, ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க கேட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே ஈஸியாக மறந்து போகும். கான்செப்ட் பின்னாடி இருக்குதான், ஆனால் எக்ஸாம் அன்னைக்கு கான்செப்ட் உருட்டிட்டு இருக்க முடியாது. ஸோ பல தடவை அந்த ஆர்டர்ஸ் எதெல்லாம் இந்த S பிளாக் P பிளாக் எதெல்லாம் படிக்கிறோமோ அதுக்குள்ளே இந்த ஆர்டரில் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு சார்ட் எடுத்து எழுதி வச்சுக்கணும், ஒரு பேப்பர் தனியாக எழுதி வச்சுக்கணும். இன்ஆர்கானிக் ஆர்டர் தனி லிஸ்டே இருக்கும் நம்ம கிட்ட. எங்கெல்லாம் ஆர்டர்ஸ் படிக்கிறோமோ டக்குன்னு அந்த பேப்பர் நோட்டில் எடுத்து எழுதி வச்சிடணும் அந்த டாப்பிக்கில். ஸோ தட் அந்த ஆர்டர்ஸை பல தடவை ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் குட்டியாக இந்த ஆர்டர்ஸ் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கான்செப்ட் ஒரு வேர்டு 2 வேர்டு ஞாபகம் வச்சிட்டோம்னா டக்குன்னு ரிவைஸ் பண்ண முடியும். மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஆர்டர்ஸ் ரிவைஸ் பண்ணாதான் எக்ஸாமில் கரெக்டாக அக்யூரேட்டாக அடிக்க முடியும். இதெல்லாம் ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிடுவோம், போடுற மாதிரி இருக்கும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிவிடும். அடுத்து ரியாக்ஷன்ஸ். ஊர்பட்ட ரியாக்ஷன் ஷீட்ஸ், பேப்பர் ஃபுல்லாக ரியாக்ஷன்ஸ் தான், கம்ப்ளீட் த ரியாக்ஷன் தான். ரியாக்ஷனை ரிவைஸ் பண்ணாமல் போடலாம், கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம், நிறைய திருப்பிட்டு போகணும். அப்போது நம்ம வீடு ஃபுல்லாக ரியாக்ஷன் ஷீட் எழுதி ஒட்டி வைக்கணும். எப்போல்லாம் படிக்கிறோமோ இந்த சாப்டர் முடிஞ்சால் இதுக்குன்னு ரியாக்ஷன் ஷீட் போட்டுடணும். போட்டு செவத்தில் ஒரு A4 ஷீட் போட்டு ஒட்டி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் எந்திரிக்கிறப்போ ஃப்ரீ கேப் கிடைக்கிறப்போ அப்படியே கோத்ரூ பண்ணோம்னா ரிவைஸ் ஆகும், மல்டிபிள் டைம்ஸ் உங்கள் மனசில் பதியும், லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். அடுத்து அதே மாதிரி தான் எக்ஸப்ஷன் ஷீட்ஸ். எக்ஸப்ஷன்ஸை ஊர்பட்டது கேட்டிருக்காங்க. எக்ஸப்ஷன்ஸ் என்றைக்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரியாக்ஷன் ஷீட்ஸ் படிக்கிறப்ப எக்ஸப்ஷன் ஷீட்டும் தனியாக போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாம் இல்லையா ஒரு ஐபேட் வாங்கி அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, தனித்தனி ஃபோல்டர் போட்டு ஒவ்வொன்றுக்கும் நோட்ஸில் போயிட்டு நீங்கள் எங்கெல்லாம் இந்த சாப்டர் படித்தாலும் அப்டேட் பண்ணிட்டே வாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஆக்டிவ் ரீகால். எதெல்லாம் நம்ம படித்து முடிச்சோம் ஒரு ரியாக்ஷன், கண்ணை மூடி இந்த ரியாக்ஷன் அப்படி சொல்லி பார்க்கணும். இந்த சாப்டர் முடிஞ்சு ஒரு 10 ரியாக்ஷன் படிச்சோன்னா 10 ரியாக்ஷன் சொல்லி பார்க்கணும். கண்ணை மூடி நாமளாக ரீகால் பண்ணதா அது ஆழமாக பார்த்து எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். ரியாக்டன்ட் என்ன, ரியேஜென்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, இந்த மாற்றினா என்ன மாறும், ரியாஜென்ட்டை மாற்றினா என்ன மாறப்போகுது, ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டை மாற்றினா எப்படி மாறப்போகுதுன்னு எல்லாமே நம்மளே பர்முடேஷன் போட்டு மனசுக்குள்ள ஓட்டி பார்த்தோம்னா தான் ஒரு ஃப்ளோ சார்ட் கிடைக்கும் மைண்டில். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கோயிங் ஃபார் பயாலஜி. NCERTயில் விளையாடுறானுங்க, உள்ளே பூந்து அடிக்கிறாங்க. ஸோ மூளை முடுக்கலேருந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன, இது ஆக்டிவாக ஒரு சிங்கிளாக மொனட்டனஸாக NCERT படித்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் தான் படிக்க முடியும். அதுவே கஷ்டம் ஞாபகம் வச்சுக்கிறது. மூளை முடுக்கலேருந்து கேட்குறது எல்லாமே டைரக்ட் மெத்தட் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணலாம், NCERT கேம் அண்ட் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து 12th படிக்கிறப்போ சும்மா எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்களாம் கேட்டுப்போம். என்னன்னா 2 பேர் செட் பண்ணி உட்காந்துட்டு நான் உனக்கு ஒரு கொஷின் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே மூளை முடுக்கலன்னு தேடி ஒரு கொஷின் கேட்போம். அவங்க எனக்கு மூளை முடுக்கலன்னு தேடி கொஷின் கேட்பாங்க. அந்த மாதிரி மாற்றி ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ டெய்லியுமே ஒரு பர்டிகுலர் டைம் செட் பண்ணி எப்போ டயர்டாக இருப்போமோ அந்த டைமில் கேம் அண்ட் சேலஞ்ச் மாதிரி எதெல்லாம் மூளை முடுக்கலேருந்து கேட்க முடியுமோ மூளை முடுக்கலேருந்து கேட்டு எடுத்து ஒரு கொஷினாக கேட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூடயோ உங்கள் ஏதோ ஒரு கூட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் அப்படி வளர்த்திங்கன்னா NCERT நூக்கன் கார்னர் கவர் பண்ண முடியும். ஸோ கேம் அண்ட் சேலஞ்சை வச்சோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இதை பண்ண முடியும். ஸோ கன்சிடர். அடுத்து ஆக்டிவ் கொஷின் மேக்கிங். நீங்களே லைனை படிக்கிறீங்க, ஒரு 5 லைன் படிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு லைன்லேருந்து எப்படிலாம் கொஷின் மேக் பண்ண முடியும்னு சொல்லி அது பக்கத்தில் எழுதிடணும். ஸ்டிக்கி நோட் போட்டு எழுதினாலும் சரி, பக்கத்தில் நுணுக்கி எழுதினாலும் சரி, இல்லை டேபில் மொத்தமாக எடுத்து வச்சு குட்டியாக எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு லைன்லேருந்தும் எப்படி கொஷின் கேட்கலான்னு நம்ம படிக்கிறப்பயே கொஷின் யோசிச்சு படிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கோமா, இது எப்படி கேள்வியாக கேட்கலாம்,
அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம். ஸோ ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் ரேடியாலஜி அப்படின்னா ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ரேடியாலஜின்னு மேலே கொஷின் எழுதிடும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நாமளே படிக்கிறப்போ கொஷினை கிரியேட் பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் மிஸ் பண்ண மாட்டோம். நமக்கே கொஷின் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு மெத்தடாலஜி அடுத்த வருஷம் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து ஆக்டிவ் ரீகால் அண்ட் நிமோனிக்ஸ் ஆஸ் யூஷுவல் தான். படித்து முடிச்சதுக்கப்புறம் கண்ணை மூடி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக மக் அடித்து சொல்லி பார்க்கணும். வேறு வழியே கிடையாது. அண்ட் நிமோனிக்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருப்பீங்க. தொடர்ந்து பண்ணணும். I hope doing all these things can make some impact in your preparation. நான் நம்புகிறேன். இது கடைசி கிடையாது, இது லாஸ்ட் மொமெண்ட் கிடையாது. இன்னும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோடய போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். MBBS மட்டும்தான் டெஸ்டினேஷன் கிடையாது, நிறைய லைஃப் இருக்குது. பல கோடிக்கணக்கில் பல பேர் வேறு ப்ரொஃபஷன் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. MBBS மட்டும் தான் படிப்பேன், நான் டிட்டர்மைண்டாக இருக்கேன், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக செட்டில் ஆகணும், ஃபேமிலியை காப்பாற்றணும், கொஞ்சம் வேறு சுச்சுவேஷன் இருக்குது, ஆனால் நான் MBBS அதுக்காக MBBS படிக்கார் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். MBBS முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ்க்கு ஒரு வருஷம் படிச்சுட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே கிடச்சிருச்சுன்னா PG ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு என்ட்ரன்ஸ்க்கு ஒரு வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சுட்டு அது ஒரு 3+2 5 வருஷம் 6 வருஷம் ஆகிட்டு. ஸோ MBBS ஒரு 6 இயர்ஸ் ஆகிடும், ப்ளஸ் ஒரு 6 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஆகும் நீங்கள் ஒரு இடத்துல போய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதை நான் பயமுறுத்துறதுக்கு சொல்ல, எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குது, இப்போ ஒரு ப்ரெஷர் இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்மாடி இருக்கே இவ்வளோ ஒரு லைஃப்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் நாட் அன் ஈஸி பாத், ஈஸியான ஒரு விஷயம். எல்லோரும் சொல்லலாம் ஓகே ப்ரைடு தான் ஒத்துக்கிறேன், நோபல் தான், ஆனால் இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் கடைசி வரை தொடர முடியும் சந்தோஷமாக, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட. ஸோ உங்களுக்கு வேறு ஐடியாஸ் இருக்குது, சொகுசாக இருக்கிறதுக்காக வரேன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். அண்ட் இது ஒன்று மட்டும் தான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னு கிடையவே கிடையாது. எவ்வளோ விஷயம் இருக்குது, வேறு ப்ரொஃபஷன்ஸ் நிறையா இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், இங்கே வந்தால் நான் நிறைய ஃபீல் பண்ணேன். ஊர்பட்ட ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. நான் இன்னும் ஒரு சில ப்ரொஃபஷனில் என் கண்ணில் இப்போ மாட்டுச்சு, அதெல்லாம் நான் எடுத்துலாம் பயங்கரமாக எக்ஸல் பண்ணியிருப்பேன் எனக்கு தோணுச்சு. ஸோ நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது, இது மட்டும்தான் லைஃப், இது எடுத்தால் மட்டும் தான் சக்ஸஸ்னு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிக்கோங்க. பேரண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்கிறேன், MBBS நான் முடிச்சுட்டேன், இன்டர்ன்ஷிப் எனக்கு இன்னும் ஒரு 1 மந்த் கூட இல்லை. நிறைய ப்ரொஃபஷன்ஸ்லேயுமே நல்லா வாழ முடியும். எங்கள் ஹெல்த்தெல்லாம் செம்மையாக ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்லேயே. ஒஸ்ட்டான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸு சொல்ல முடியாது இந்த இடத்துல, நான் தனியாக சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். ஹெல்த்தியாக இருக்கணும், எங்கள் பேரண்ட்ஸ்லாம் கூட கஷ்டப்படுறாங்க, எல்லா பேரண்ட்ஸுமே ஃபீல் பண்ணுவாங்க எங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை கேட்டிங்கன்னா. சொல்கிறேன் ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கலாம், இப்போ கஷ்டப்படாத சந்தோஷமாக இருப்பாங்க. பல பேரோட ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஸ்பாயில் ஆகும். ஸோ இட்ஸ் நாட் த ஒன்லி டெஸ்டினேஷன் டு கெட் சக்ஸஸ், நிறைய இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். இன்னும் இதை பற்றி பேசலாம். நீங்கள் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டு சாக்ரிஃபைஸ் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க, இதை மாற்ற முடியாது. அடுத்து என்ன பண்ணுங்க அதை யோசிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஆன்சர் கீ பார்த்து ஆல்மோஸ்ட் இப்போ எவ்வளோ டோட்டலும் கணக்கு போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிங்க. வாட் ஆர் த அதர் ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ், அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை யோசிங்க. இல்லை நான் டிட்டர்மைண்டாக இறங்க போகிறேன்னா யாரெல்லாம் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணுமோ கன்வின்ஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் இந்த டேக் ஹோம் மெசேஜஸ்லாம் கேரி பண்ணி ப்ரிப்பரேஷன் அதுக்கேற்ற மாதிரி வச்சு படிக்கலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுறேன் டியூரிங் மை நெக்ஸ்ட் 1 இயர். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், தட்ஸ் வை மேட் திஸ் வீடியோ. டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் நீட்டு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நான் இன்னும் எதை பற்றிலாம் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஐ கேன் கோ வித் தட் அண்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதை வச்சு. அண்ட் தேங்க்யூ ஆல். ஷேர், புட் லைக், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுதர்ஷன் சைனிங் ஆஃப். டேக் கேர். தேங்க்யூ ஆல். பாய்.